அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லாயிருக்கோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். மெஹந்தி டிசைன் நல்லாயிருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈத் விலாகை முதல் நாள் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 11 o'clock ஸ்டார்ட் பண்ணியாச்சு விலாக் எடுக்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பிராசப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வைக்கணும். அது 5 மணி நேரம் ஊறணும். அதுக்காக ஃபஸ்ட்டு பிராசப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பிராசப்பத்தோட வீடியோ நான் போடுறேன். பெருநாள்னாவே இந்த பிராசப்பம் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் மாவு பிசைஞ்சு நைட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். பிராசப்பத்துக்குள்ள வேலையை முடிச்சுட்டு அடுத்து கடப்பாசி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இளநீர் கடப்பாசி செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டு. இதோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இளநீரில் கடப்பாசி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரோஸ் கலர் ஊற்றி கொஞ்சம் கப்பில் ஊற்றி கடப்பாசி ஊற்றி வச்சேன். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடப்பாசி செஞ்சுட்டு அடுத்து வட்டலப்பத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாதாம் பருப்பு ஊற வச்சு தேங்காவையும் பால் பிழிஞ்சு வச்சாச்சு. அடுத்து பாதாம் பருப்பை அரைச்சிக்கணும். ஆல்ரெடி நான் வட்டலப்ப வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வைக்கிறேன், செக் பண்ணிங்க. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக வட்டலப்பம் வந்துச்சு. ஈவினிங் வட்டலப்பம் வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ள வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. தக்காளி வெங்காயம்லாம் அறுத்து வச்சுட்டு, மல்லிப்பூ எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு, கறியை கழுவிட்டு மட்டனுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன். கறியில் மசாலாலாம் போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் குக்கரில் தாளித்து விட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா தாளித்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை போட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், மட்டன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மட்டன் குழம்பு அப்படியே குருமா மாதிரி இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு. மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து ஜாலூருக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டே மாவு ஜாலூருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மருதாணி விடவே ஆரம்பித்தது. முதல் நாள் நைட்டு மருதாணி விட்டேன். காலையில் எழுந்திரிச்சு 3 மணிக்கு ஜாலூர் சுட ஆரம்பித்தேன். 3 மணிக்கு ஆரம்பித்தது கரெக்டாக 5:30 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஜாலூரும் சூப்பராக வந்துச்சு. ஆல்ரெடி நான் ஜாலூர் வீடியோவும் போட்டிருக்கேன், லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக ஜாலூரையும் சுட்டு முடிச்சுட்டு உட்காந்தேன் பாருங்கள். ஹஸ்பண்டும் பையனும் தொழுவ கிளம்பிட்டாங்க. என்னோட பெருநாள் புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், தொழுதுட்டு வந்து பசியார வச்சிட்ருக்கேன். எல்லோரும் இப்போ தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் பெருநாள் பசியார என்னென்னு பார்க்கலாம். பிராசப்பம், ஜாலூர், வட்டலப்பம், கடப்பாசி, பராட்டா, இடியப்பம், மட்டன் குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு பெருநாள் பசியார.
அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தங்கச்சி பையன் பொண்ணு எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். பராட்டாவும் இடியப்பமும் கடையில் வாங்கிட்டேன். மற்றதெல்லாம் நான் தான் வீட்டில் செஞ்சேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பெருநாள் பசியார என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு பாட்டனா பாட்டியா எல்லோரும் வீட்டுக்கு வந்தாங்க. பசியாரை சாப்பிட்டுட்டு பிராசப்பம்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வட்டலப்பமும் சூப்பராக இருக்குது, ஜாலூர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஹஸ்பண்டு பாட்டனா பாட்டியா எல்லோரும் தங்கச்சி வீட்டுக்கு போய் தங்கச்சி அம்மாலாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பெருநாக்கு எப்போதும் ஒர்க் சேரீ தான் எடுப்பேன். இந்த தடவை பட்டு சேரீ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சுக்குள்ளே வேலையை ஆரம்பித்தாச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறேன். பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிப்பூ எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு அடுத்து அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுட்டு சட்டியில் தாளிக்க ஆரம்பித்தாச்சு. வெங்காயத்தெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு தக்காளிலாம் போட்டு மசாலாலாம் சேர்த்து எல்லாம் செஞ்சு அரிசியை போட்டுட்டு தம் போட்டாச்சு. அவ்வளோதான், நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தம் போட்டு வச்சிடலாம், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. பிரியாணி போட்டு முடிச்சுட்டு ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஹரியாலி சிக்கன் டிக்கா தான் இப்போ செய்ய போகிறேன். இது வித்தியாசமாக இருக்கும். இதோட வீடியோவை போடுறேன் பாருங்கள். இந்த சிக்கன் டிக்கா செய்ய மல்லி புதினாவை மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு மசாலாலாம் சிக்கனில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மல்லி புதினாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குச்சி எடுத்து இதே மாதிரி சொருவிட்டு சுட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டு. இதோட வீடியோ போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்ணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அடுத்து பீட்ரூட் பச்சடி தான் செய்ய போகிறேன். பீட்ரூட்டை சீவிட்டு வேக வச்சுட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு வறுத்து அதில் போட்டுற வேண்டியதான். சூப்பரான பீட்ரூட் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிடும்போது கரெக்டாக 3 மணி. அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு 3 மணி ஆகிடுச்சி. நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக வந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சிக்கன் டிக்கா, ஆனியன் ரைத்தா, இதுதான் இன்றைக்கி பெருநாள் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே போகலான்னு யோசனை பண்ணோம். ஈவினிங் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, காரைக்கால் பீச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் கிளம்பிட்டோம். பீச்சுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது 5 o'clock இருக்கும். அப்போவே செம்ம கூட்டமாக இருந்துச்சு பாருங்கள். சரி ஓகே, பீச்சு கிட்ட தண்ணி கிட்ட போய் நிற்கலான்னு போனால் அங்கேயும் செம்ம கூட்டமாக இருக்குது.
பீச்சில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சோளம் வாங்கி சாப்பிட்டோம். சோளம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பீச்சில் நல்ல கூட்டம், செம்ம கூட்டம். ஆனால் கார் போடுறதுக்கெலாம் நிறைய வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா வசதியாக இருந்துச்சு கார் போடுறதுக்கெலாம். 8:00 கிட்ட கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.